Hello students, welcome to Mahesh IAS Academy. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஎன்பிசி ஏஇ 2025ல் கேட்ட ஒரு 2 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 கொஷின் அது என்னன்றது காட்டிடுறேன் பாருங்க. இது ஒரு கொஷின், இன்னொரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, இந்த ரெண்டுமே ஆன்சர் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். So what are the distribution factor of the span BA and BC? ஸோ இதில் B தான் வந்து மிடில் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டோட்டலாக ஏபிசி அப்படின்ற பீம் இருக்கு. அதாவது 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபிகரை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்படி தான் இருக்கு. சரிங்களா, இது ஏ, இது பி, இது சி. எல்லாமே உங்களுக்கு ஸ்பேன்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா இது எல், இது எல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பீமோட ஃப்ளெக்ஷுவல் ரிஜிடிட்டி வந்து இஐ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி ஆர் சிம்பிளி சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். ஸோ பிஏக்கும் அதே மாதிரி பிசி ஸ்பேனுக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து சிமெட்ரிக்கல், கரெக்டுங்களா? அப்போனா பிஏக்கு என்ன இருக்கோ பிசிக்கும் அதே தான் வரப்போகுது வேல்யூ. அப்போனா இங்கே பாருங்க, ஆப்ஷன் டியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்பேன் லென்த்துமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்றதுனால உங்களுக்கு எப்பவுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜாயிண்ட்டு கிட்ட அட் ஜாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மெம்பர் இருக்கு. ஒன்று பிஏ இருக்கு, அதே மாதிரி பிசி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா யூ ஷுட் கெட் அ வேல்யூ ஆஃப் 1. சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இஸ் 1. ஸோ இதுலேருந்தே பார்க்கலாம். ஸோ 2 + 2 4 வருது, 1 கிடையாது. அப்படின்னா இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 2 வருது, அதுவும் கிடையாது. ஸோ 0.5 + 0.5 அதுதான் நமக்கு 1 வருது, கரெக்டுங்களா? சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட் இஸ் 1, ஆல்வேஸ் 1. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சார் இது இப்படி இல்லாமல் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேற மாதிரி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஏவோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கே 3EI/L. அதே மாதிரி பிசியோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3EI/L. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஸ்டிஃப்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6EI/L. ஏன் சம்மேஷன் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட ஃபார்முலாவே என்னன்னா ஈச் மெம்பரோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ டிவைடட் பை சம் ஆஃப் த ஸ்டிஃப்னஸ். ஈச் மெம்பரோட எவ்வளோ இங்கே 3EI/L. சம் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ 6EI/L. ஸோ அப்போனா ஈச் மெம்பரோட எவ்வளோ வருது நமக்கு 0.5 வருது. கிளியருங்களா? ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கிளியர்? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ன்றது ஈச் மெம்பரோட ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஸ்டிஃப்னஸ். சம்மேஷன் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் தான் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6EI/L வருது. அதை டினாமினேட்டர்ல எடுத்துட்டு வந்து போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மெம்பர் வேணுமோ அந்த மெம்பரோட ஸ்டிஃப்னஸ் நியூமரேட்டர்ல போடுங்க. கிளியர்? ஸோ நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இங்க என்ன பார்த்துருக்கீங்க, ரேஷியோ ஆஃப் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் அட் த நியரர் எண்ட் when the farther end is hinged. ஸோ ஃபாதர் எண்ட் ஹிஞ்சுடா இருக்கும்போது நமக்கு ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ தெரியும், 3EI/L அப்படின்றது தெரியும். ஃபாதர் எண்ட் வந்து ஹிஞ்சுடா இருந்தா இது ஒரு ஸ்டிஃப்னஸ். சரிங்களா, ஃபாதர் எண்ட் ஹிஞ்சுடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. நெக்ஸ்ட், டு த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் அட் த நியரர் எண்ட் when the farther end is fixed. ஸோ ஃபாதர் எண்ட் வந்து ஃபிக்ஸட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஸ்டிஃப்னஸ் வேல்யூ எவ்வளோ 4EI/Lன்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. சரி, ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸும் டிவைட் பை செகண்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3EI/L டிவைடட் பை 4EI/L. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 3/4. தட் இஸ் 3/4 எங்கே இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இந்த ரெண்டுமே என்னன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கான்செப்ட் தெரியாதவங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ ஏன்னா மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் இந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, இந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டையும் ரேஷியோ தான் கேட்குறாங்க அங்கே. அதுலேயுமே என்னன்னா ரேஷியோ மாற்றி போட்டுறாதீங்க, 4/3 எல்லாம் போட்டக்கூடாது. அதுவுமே சில பேர் பண்ணுவாங்க. ஸோ ஹிஞ்சுடு பை ஃபிக்ஸட் கேட்குறாங்களா, ஃபிக்ஸட் பை ஹிஞ்சுடுன்றது கேட்குறாங்களான்றது பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் 3/4. ஸோ ஐ திங்க் ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. நீங்கள் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக படிச்சீங்கன்னா சிம்பிள், வெறும் ஃபார்முலாவாக பை ஹார்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன மாட்டிப்பீங்க. ஸோ ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.